அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய தொடரில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான அந்த ஹதீஸில் இன்று இரவு 100 அல்லது 99 பெண்களிடம் நான் செல்வேன் என்று அவர்கள் கூறியதை 100 பேரிடமும் அதே இரவில் அவர் சென்றிருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது தொடரை அவர் ஆரம்பித்த இரவை குறிப்பதாக இருக்கலாம் என்கிற கருத்தில் நான் கூறினேன். அப்படி இல்லை என்று சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவிலே மிஅராஜ் சென்றதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு இரவில் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கிருந்து 7 வானங்கள் தாண்டி சென்று பல்வேறுபட்ட விஷயங்களை பார்த்து அவர்கள் திரும்பியதை ஏற்றுக்கொள்கிறோம். இதை நம்பக்கூடிய எங்களுக்கு, காற்றிலே பறந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விவகாரத்தை நம்பக்கூடிய எங்களுக்கு இது அசாத்தியமானதாக இருக்காது. இதே நேரத்தில் நாம் சஹீஹுல் புகாரியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஒரு செய்தியை பார்க்கிறோம். கான யத்தூஃபு அலா நிசாஇஹி ஃபில் லைலத்தில் வாஹிதா வலஹு யௌமைதின் திஸ்உ நிஸ்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 மனைவிமார்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரே இரவில் 9 மனைவிமாரிடத்திலும் தனித்தனியாக செல்வார்கள் என்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஒரு இரவில் 9 மனைவிமாரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய நிலையை வைத்து நாம் இதை முடிவு செய்ய முடியாது என்கிற ஹதீஸ்களின் அடிப்படையில் நாம் அந்த செய்தியை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தார்கள். ஒரு மறதிக்கு இப்படி ஒரு தண்டனையா? மறதியை அல்லாஹ்வே கொடுத்துவிட்டு மறந்ததற்காக தண்டிப்பது என்பது அல்லாஹ்வுடைய நீதிக்கு ஏற்றது கிடையாது, அல்லாஹ்வுடைய நியாயத்துக்கு ஏற்றது கிடையாது. ஒரு மறதிக்காக அவருக்கு கிடைக்க இருந்த குழந்தைகளை இல்லாமல் ஆக்குவது அல்லாஹ்வுடைய நீதிக்கு மாற்றமானது என்கிற வாதங்களை முன்வைத்தும் இந்த செய்தி மறுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ தஜாவஸ லி உம்மத்தி அன் ஸலாத், 3 விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா என்னுடைய உம்மத்துக்கு தாராளமாக நடக்கிறான், விட்டு கொடுக்கிறான், மன்னிக்கிறான். அனில் ஹதஇ வன் நிஸ்யானி வமஸ்துக்ரிஹு அலைஹி, மறதியாக தவறுதலாக நிர்பந்திக்கப்பட்டதின் காரணத்தினால் செய்யக்கூடிய தவறுகளை என் உம்மத்துக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று கூறுகிறார்கள். இது போன்ற ஹதீஸ்களையும் ஆதாரமாக சொல்வார்கள். சொல்லி அந்த ஆள் மறந்ததுக்காக அவரை தண்டிப்பானா அல்லாஹ்? அந்த ஆள் சுலைமான் நபியை சொல்லுவாங்க. சுலைமான் நபி மறந்ததுக்காக அல்லாஹ் தண்டிப்பானா என்று இந்த கேள்வி வைக்கப்படும். உண்மையிலே மறதிக்கு மன்னிப்பு என்கிறதும் தவறுக்கு மன்னிப்பு என்கிறதும் நிர்பந்தத்துக்கு மன்னிப்பு என்கிறதும் இந்த உம்மத்துக்குரியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா மன்னித்தான் என்றுதான் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. சுலைமான் நபியுடைய இதுக்கு அந்த மன்னிப்பு இல்லாமல் இருக்கலாம். இந்த ஹதீஸ் இந்த உம்மத்து சம்பந்தமா பேசுகிறது. இதே போன்று சூரா பக்ராவிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறார். சூரா பக்ராவினுடைய இறுதி பகுதி 286 ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, யா அல்லாஹ், நாங்கள் மறந்து விட்டால், அது தவறுதலாக செய்து விட்டால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது சுமத்தியது போன்ற பாரத்தை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே. முன்பிருந்தவர்களுக்கு தவறுக்கும் மறதிக்கும் மன்னிப்பு என்கிறது இல்லை. எங்களுக்கு அந்த மன்னிப்பை கேட்குமாறு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். எனவே மறதிக்கு மன்னிப்பு என்கிறது எங்களுக்குரியது. அப்படி இருக்கும்போது இதை வைத்து சுலைமான் நபி மறந்ததுக்காக அல்லாஹ் தண்டிப்பானா என்று கேள்வி கேட்கிறது சரியான வாதம் அல்ல. இதை இன்னொரு கோணத்திலும் எடுத்துக்கொள்வார்கள். அந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் சேர்த்த பதிலாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நசிய என்கிற அரபு சொல்லுக்கு மறந்தான் என்கிற அர்த்தமும் இருக்கிறது, வேண்டுமென்றே விட்டுவிட்டான் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மறந்தார்கள் என்பதற்கு நசிய என்கிறதுக்கு வேண்டுமென்றே விட்டுவிட்டார்கள் என்று அர்த்தம் எடுத்தால், ஒரு நபி வேண்டுமென்றே தவறு செய்வார்களா? அப்படி செய்வதாக சொல்வது சுலைமான் நபியுடைய அந்தஸ்தை குறைக்கிறது. எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். இரண்டாவது, மறதிக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்று சொல்வது, அல்லாஹ் தஆலா அவனே மறதியை ஏற்படுத்திவிட்டு அவனே தண்டனை கொடுப்பது அவனுடைய தன்மைக்கு மாற்றமானது என்கிற கருத்தை சொல்வார்கள். ரெண்டுக்கும் பதிலாக வலக்கத் அஹிதுனா இலா ஆதம மின் கபில் வ நஸிய, சூரா தாஹா 20வது அத்தியாயத்தின் 115 ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கூறி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நாம் உடன்படிக்கை எடுத்தோம். ப நஸிய, ஆதம் உடன்படிக்கையை மறந்து விட்டார்
என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சரி, அந்த மறந்து விட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? அவர் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் ஒரு தண்டனையை கொடுத்தான். அவரை சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தஆலா வெளியேற்றினான். இப்போது இவர்கள் சுலைமான் நபி விஷயத்தில் தர்க்கம் செய்வது போல் தர்க்கம் செய்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்ததுக்காக தண்டிப்பது என்பது அல்லாஹ்வுடைய நீதிக்கு சரியானதில்லை, எனவே இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வார்களா? எவ்வளவு சிக்கல்களை உருவாக்க என்று பாருங்கள். அடுத்தது, நசிய என்பதற்கு வேண்டுமென்றே விட்டார் என்ற அர்த்தம் இருக்கிறது. சுலைமான் நபி வேண்டுமென்றே விட்டார்கள் என்ற அர்த்தத்தை கொடுத்தால் அது சுலைமான் நபியுடைய அந்தஸ்தை குறைக்கிறது, அவங்களுடைய அந்தஸ்துக்கு எதிரானது. எனவே இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அதே நசிய தானே இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலும் சொல்லப்படுகிறது. அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எடுத்து பாருங்கள். நாங்கள் ஆதத்திலே உடன்படிக்கை எடுத்தோம், ஆதம் அதை வேண்டுமென்றே விட்டுவிட்டார் என்று அர்த்தம் எடுத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி ஒரு தவறை வேண்டுமென்றே செய்வார்களா? அப்படி செய்வதாக சொல்வது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்தஸ்தை குறைக்கிறதாக இருக்கிறது என்று கூறி இந்த குர்ஆன் வசனத்தை குறைவு காண்பார்களா? எனவே அவர் மறந்து விட்டார் என்கிறதுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்பது அது அநியாயம், அல்லாஹ்வுடைய நீதிக்கு ஏற்றதில்லை என்கிற கருத்தை சொன்னால் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த விஷயத்திலும் சிக்கலை உண்டாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் எந்த வாதத்தை இதில் வைத்தாலும், ஒரு நபி இப்படி மறப்பாரா என்ற வாதத்தை எடுத்து வைத்தாலும், வேண்டுமென்றே விடுவாரா என்கிற வாதத்தை எடுத்து வைத்தாலும், வேண்டுமென்றே விடுவது நபியுடைய அந்தஸ்தை குறைக்கும் என்கிற வாதத்தை எடுத்து வைத்தாலும் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலே சிக்கலை உண்டாக்குகிறது என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்திருப்பீர்கள். எனவே அந்த காரணங்களை கூறி சுலைமான் நபியுடைய ஹதீஸை மறுப்பதாக இருந்தால் அதே காரணங்களை கூறி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பில் நசிய என்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதையும் நாங்கள் சிக்கலுக்குள்ளாக்க வேண்டி வரும். எனவே இது குர்ஆனுக்கு சிக்கலை உண்டாக்குகின்ற ஒரு ஆபத்து இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இது தொடர்பில் இப்படி ஒரு கேள்வி எடுத்து வைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு மறதி வரலாம், இதுவும் மறந்து போகுமா, இப்படியும் மறதி வருமா என்கிற அடிப்படையிலே கேள்வி கேட்கப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதே கோணத்தை வைத்துக்கொண்டு குர்ஆனுடைய சில சம்பவங்களை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திலே படிக்கிறதுக்காக போறாங்க, தேடி போறாங்க. அங்கு போனால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஒரு நிபந்தனை போடுகிறார்கள். என்ன நிபந்தனை? நானாக உனக்கு சொல்கிற வரைக்கும் நீயாக கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நிபந்தனையை மறந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப 3 கேள்வி சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் முதலாவது கேள்வி கூறி காலல்லா துவாஹிதினி பிமா நசீத்து, நான் மறந்து போனதுக்காக என்ன குற்றம் பிடிக்காதீங்க என்று சொல்றாங்க. இவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்கக்கூடாது என்கிறதை மறக்கிறார்கள். படிக்க வேண்டி போனவர்கள், அதுக்காகவே போன ஒரு நபிக்கு இப்படி ஒரு மறதி ஏற்படுமா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பினால் அந்த சம்பவத்திலே சிக்கல் உண்டாகும். அதிலே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு சென்றவர் கையிலே மீனை சமைத்து எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். கடற்கரையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்குகிற போது அந்த மீன் அப்படியே உயிர் பெற்று கடலுக்குள் அதிசயமாக சுரங்கம் மாதிரி ஒரு பாதையை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. இது எவ்வளோ அதிசயமான நிகழ்ச்சி, ஒரு பரவசத்தை அல்லது ஒரு பதட்டத்தை உண்டாக்குற நிகழ்ச்சி. அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தூங்கி கொண்டிருக்கிறார், எழும்பியதுக்கு பிறகு சொல்வோம் என்று நினைக்கிறார், ஆனால் சொல்ல மறந்து விடுகிறார். பிறகு இருவரும் பயணித்துக் கொண்டிருக்கிற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாட்டை கேட்கும் போதுதான் அவருக்கு இந்த மீன் நினைப்பே வருகிறது. அவர் சொல்லுகிறார், அவைனா இல சஹ்ரத்தி ஃபஇன்னி நசீத்துல் ஹூத், அந்த நாம் தங்கியிருந்த அந்த கல்லு அந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அந்த இடத்தில் நான் மீனை மறந்து விட்டேன். அது ஒரு சுரங்கம் போன்ற ஒரு பாதையை எடுத்துக்கொண்டு கடலில் போய்விட்டது, அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்து விட்டேன். வமா அன்சானியஹு இல்ல ஷைத்தான், எனக்கு அதை சொல்வதற்கு ஷைத்தான் தான் மறக்கடித்தான் என்று கூறுகிறார். இது சூரா கஹ்ஃபினுடைய 62, 63வது வசனங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக ஒரு மனிதனுக்கு இப்படியும் மறதி ஏற்படுமா நாங்கள் கேட்க முடியாது. எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். அப்படி இப்படியும் மறதி ஏற்படுமா, இப்படி மறதி ஏற்பதற்கு சான்ஸ் இல்லை என்று சொல்லி அதாவது சுலைமான் நபியுடைய இந்த சம்பவத்தை மறுக்கிறதாக இருந்தால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட அந்த சம்பவமும் அதே வாதத்தை வைத்தால் சான்ஸ் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு மறதி வாரதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லி அந்த குர்ஆன் வசனங்களையும் மறுக்க வேண்டிய நிர்பந்த நிலைக்குத்தான் இந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கிற நிலை ஏற்படும். எனவே இவர்கள் ஆபத்தான ஒரு வழிமுறையை கையாளுகிறார்கள் என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு இவர்களுடைய இந்த ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது குறித்து இன்னும் சில வாதங்கள் வைக்கப்படுகிறது, அவற்றையும் சுருக்கமாக நாம் நோக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் தாரு சுன்னா பதிப்பகம் ஆரம்பித்து 1 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. இந்த 1 வருட காலத்துக்குள் அல்லாஹ்வுடைய அருளால் 7 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நபித்தோழர்களின் தியாக வரலாறு. இந்த நூல் 30 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக
சொல்லக்கூடிய நூலாகும். இஸ்லாமிய அக்கீதா ஒரு விளக்கம். இந்த நூல் அக்கீதா தொடர்பான 12 தலைப்புகளை ஆதாரங்களோடு விரிவாக பேசுகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள். இந்த நூல் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 40 சம்பவங்களை கதை வடிவில் உள்ளடக்கி இருக்கிறது. சிறுவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிரான நவீன குற்றச்சாட்டுகளும் பதில்களும் என்கிற இந்த நூல் அரபியில் எழுதப்பட்ட நூலின் மொழிபெயர்ப்பாகும். இது ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான விரிவான விளக்கங்களை உள்ளடக்கியுள்ளது. இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்கள் சுத்தம் என்கிற இந்த நூல் ஃபிக்ஹ் தொடர்பான அடிப்படையான அம்சங்களையும் தஹாரா, கிதாபு தஹாரா என்று சொல்லக்கூடிய ஒழுவை முறிப்பது, ஒழுவுடைய சுன்னத்துக்கள், ஒழுவினுடைய கடமைகள், கடமையான குளிப்பு, மாதத்தீட்டு, பிரசவத்தீட்டு, உதிரப்போக்கூடிய பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள், தயமும் செய்வது, காலுறையில் மசுகு செய்வது போன்ற அன்றாட வாழ்வில் இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாகும். நேசம் கொள்ளலும் விலகி இருத்தலும், கரைந்து விடாமல் கலந்து வாழ்வோம். இந்நூல் நாம் யாரை நேசிக்க வேண்டும், யாரை விட்டும் விலகி இருக்க வேண்டும், பிற மத மக்களோடு வாழ்கிற போது எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எந்த வரையறைகளுக்குள் இருக்க வேண்டும் என்கிற விவரங்களை தெளிவுபடுத்துகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள் என்கிற நூலின் ஆங்கில வடிவம் இந்நூலாகும். இந்த 7 நூட்களையும் 3500 ரூபாய் பணம் அனுப்புவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தனித்தனியாக ஒவ்வொரு நூலையும் நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் தபான் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கீழே வரக்கூடிய 3 வங்கி கணக்குகளில் ஏதாவது ஒன்றிற்கு பணத்தை அனுப்பி அதன் ரசீட்டையும் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்ப வேண்டிய முகவரியையும் தந்தால் நாம் இலவசமாக தபால் மூலமாக உங்களுக்கு அதனை அனுப்பி வைப்போம். இந்த எழுத்து பணிக்கும் இந்த நூல் வெளியீட்டு பணிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடியவனாக நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.